நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இல்வாழ்க்கை. துறந்தாருக்கும் துவ்வாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விளக்கம். பற்றற்ற துறவிகளுக்கும் பசியால் வாடுவோருக்கும் பாதுகாப்பு அற்றவருக்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும். இன்றைய முக்கிய செய்திகள். உலக மகளிர் தினம். ஆளுநர், முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் வாழ்த்து. பழங்கால நாணயங்களை வாங்குவதாக கூறி பெண்ணிடம் ரூபாய் 1.50 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் கும்பலுக்கு போலீசார் வலை. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வீரமங்கை நிகழ்ச்சி ஆளுநர், முதல்வர் துவக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். ஆளுநர், முதல்வர், MP, அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் சர்வதேச மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ள வாழ்த்தில் கூறியிருப்பதாவது: ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக வேண்டுமென்றால் அங்கே பெண்கள் உரிமையும் அதிகாரமும் சமூக பாதுகாப்பும் பெற்று வாழ வேண்டும். இத்தனை திட்டங்களுக்கு பிறகும் சமுதாயத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் இன்னும் தொடர்ந்து வருகிறது. பெண்களின் முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைத்து அவர்களுக்கான உரிமைகளை வென்று எடுக்கவும் பாதுகாப்பான வாழ்க்கை சூழலை உருவாக்கவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இவ்வாறு அவர் வாழ்த்தியுள்ளார். முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ள வாழ்த்தில் பெண்கள் கல்வி, விளையாட்டு, அரசியல், தொழில், அறிவியல், தகவல் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி வருகின்றனர். ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் அந்த சமூகத்தில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்தில் அடங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மகளிர் தின நாளில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள அனைத்தையும் துரிதமாக அப்புறப்படுத்துவதற்கான கூட்டு முயற்சியை முன்னெடுக்க நாம் உறுதியேற்க வேண்டும். இவ்வாறு அவர் வாழ்த்தியுள்ளார். காங்கிரஸ் தலைவரும் MP-யுமான வைத்திலிங்கம் தனது வாழ்த்தில் பெண்களுக்கான உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல் ஆகிய செயல்களை துரிதப்படுத்துவது 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மகளிர் தின கருப்பொருளாகும். புதுச்சேரியில் மகளிர்தான் அதிக வாக்காளர்களாக உள்ளனர். அவர்களே தேர்தலில் ஒருவரின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்றனர். அந்த வகையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எனது வெற்றியை நிர்ணயித்த புதுச்சேரி மகளிர் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தினத்தில் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் உரிமை, சமத்துவம், அதிகாரம் பெற வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவ்வாறு செயலில் காட்டுகின்றனர் என்பதை புதுச்சேரி மகளிர் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரே ஒரு பெண்ணிடம் இருந்தும் உரிமையை, அதிகாரத்தை, சமத்துவத்தை பறித்துவிட்டனர். இதனை கூட்டணியில் உள்ள பாஜகவும் தட்டி கேட்கவில்லை. இதுதான் இந்த ஆட்சியாளர்கள் பேசும் பெண்களின் உரிமை, சமத்துவம், அதிகாரம். பெண்கள் சம்பாதிக்கும் பணத்தில் 90% தங்கள் குடும்பத்திற்கு செலவிடுகின்றனர். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பசியால் வாடுவதில்லை, கல்வியில் பின்தங்குவதில்லை. குடும்பங்கள் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும். எனவே பெண்கள் பொருளாதார சுதந்திரம் பெறவும் இந்த ஆண்டின் சர்வதேச மகளிர் தின கருப்பொருள்படி புதுச்சேரி மகளிருக்கான உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல் ஆகிய செயல்கள் துரிதமாக நடைபெறவும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் என கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது வாழ்த்தில் அனைவரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்விலும் அடித்தளமாய் இருப்பது பெண்களே. நாம் தொழும் தெய்வம் மற்றும் வாழும் தெய்வம் என அன்னை, அருமை சகோதரி மற்றும் அன்பு உருவான மனைவி என ஒரு ஆணின் பிறப்பு முதல் இறப்பு வரை உடனிருப்பது பெண்கள்தான் என்பது அனைவரும் அறிந்ததே. பெண்களின் சக்தியை அளவிடற்கரியது. எனவேதான் நாம் கல்வி, செல்வம், வீரம் என ஆக்க சக்திகள் அனைத்திற்கும் பெண்களையே தெய்வங்களாக வழிபடுகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தால் ஒரு தலைமுறையை செழிக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. இதைத்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியும் பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை ஆற்றிடும் காணீர் என்று பாடினார். இன்றைய நவீன உலகில் பெண்கள் தடம் பதிக்காத துறைகளே தரணியில் இல்லை என்னும் அளவிற்கு அனைத்து துறைகளிலும்
பெண்கள் கோலோச்சி வருகின்றனர். அவர்களின் பங்களிப்போடு செயல்படும் துறைகள் சிறப்பாக இருப்பது நம் கண்கூடு. ஆதி காலத்திலேயே ஈசன் உமையவளுக்கு அளித்தது 50% இடஒதுக்கீடு. எனினும் நம்மால் இன்னும் 33% இடஒதுக்கீட்டை மகளிருக்கு அளிக்க இயலவில்லை என்பது ஒரு பெரும் குறையாக உள்ளது. விரைவில் இதற்கான தீர்வு காணப்படுவதே மகளிருக்கு நாம் செய்யும் சிறப்பாக இருக்கும். மாதவம் புரிந்து புவியினில் மங்கையராய் பிறந்து அனைவரும் சிறந்து விளங்க அயராது பாடுபடும் மங்கையர் அனைவருக்கும் இந்த மகளிர் தினத்தில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வாழ்த்தியுள்ளார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, செல்வகணபதி எம்பி மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன், அதிமுக உரிமை மீட்புக்குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர், மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். வணக்கம். என்னோட பேர் வந்து கலாவிசு. நான் புதுச்சேரியில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் அப்படின்னு பல தளங்களில் இயங்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு மகளிர் தினத்துக்காக எல்லோருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு பெண்கள் வந்து மிக சிறப்பாக அவர்களுடைய எல்லா முயற்சியிலையும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா முயற்சியிலையும் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டாக்கா, முடியாது அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி அங்காடு வச்சுட்டு முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனசுல ஏற்றுக்கிட்டு அவர்களுக்கான பணியை வந்து அவர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கான நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருந்தாலும் கூட எதற்கும் மனம் கலங்காமல் அவர்கள் துணிச்சலுடன் போராடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த துணிச்சலும் போராட்டமும் எதிர்நீச்சலும் அவர்களுக்கான தொடர் கதையாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய முயற்சியில் சிறிதும் தளராமல் அவங்க வந்து முயற்சி அடைஞ்சிருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க, தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்வான செய்தி நான் வலிந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கான பெண்கள் வந்து தங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் போராட வேண்டியிருக்கு. போராட்டம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமாக இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். செய்தித்தாளை எடுத்தாலே அவர்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன, 1 வயசு குழந்தையிலிருந்து 90 வயசு பாட்டி வரைக்கும் அவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இந்த சமூகத்தில் போராடி பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல சாதனை செய்தவர்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு சாதனை செய்யாத பெண்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஒரு இடத்திற்கு பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சாதனை செய்து கொண்டிருக்கும் அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் ரீதியாக தற்காத்து கொள்ளும் வீரை மங்கை என்கின்ற நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை என்கின்ற திட்ட தொடக்க விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. இதில் பெண்கள் தங்களை பாலியல் சீண்டல்களிலிருந்து எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும், குறிப்பாக சிறுமிகள், பள்ளி மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள பயிற்சி அளிக்கும் விதமாக புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக பயிற்சி பெறும் பெண் காவலர்கள் 20 பேருக்கு தற்காப்பு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு அவர்கள் பணி சேர்ந்தவுடன் சுழற்சி முறையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு சென்று இத்திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரமங்கை திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் டிஏஜி ஷாலினி சிங், ஐஜி, டிஏஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் சிறப்பாக செயல்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய பெண் காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வழங்கி வாழ்த்தினர். தொடர்ந்து
பயிற்சி பெண் காவலர்கள் மற்றும் மாணவிகளின் வீரதீர சாகசங்கள் மேடையில் நிகழ்த்தப்பட்டது. இதில் கடந்த 30 நாட்களாக பயிற்சி பெண் காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து வந்த உதவி ஆய்வாளர் ஹேமா மாலினி என்பவரின் தந்தை நேற்று உயிரிழந்த நிலையில் அவர் இன்று வீரமங்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தொடர்ந்து வீரமங்கை விருதை பெற்ற அவர் மேடையில் கீழே அமர்ந்து இருக்கையை கூப்பி வேண்டி அழுதவாறு விருதுடன் சென்ற சம்பவம் பார்ப்போரை கண்கலங்க செய்தது. வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் 19 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். இந்த வேலையில் ஒன்றும் பயமாக இருக்குது. நல்ல முன்னேற்றம் எல்லாரும் வரணும். இது மாதிரி பெண்கள் இந்த மாதிரி வெளி வேலைக்குன்னா நிறைய வரணும். வீட்லேயே இருக்கக்கூடாது. அவங்க ரொம்ப சம்பாதிக்கணும். இந்த வேலையில் மற்ற ஆண் டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள் எல்லாருமே வண்டி நின்று போயிடுச்சுன்னா கூட அவங்க கூட பிறந்த சகோதரி மாதிரி எங்களை நினச்சி நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. யாராலையும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நைட் நேரத்தில் சவாரி கூட போவீங்களா? நைட்லலாம் ஒரு 8 மணி வரைக்கும். அதுக்கு மேலேனா நம்ம வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்கு மேலே போகணும். காலையிலன்னா 5 மணி வரைக்கும். மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் இன்று பதிவான அனைத்து புகார்களையும் இணையவழி காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற பெண் அதிகாரிகள் மட்டுமே கையாண்டு புகார்தாரர்களுக்கு தீர்வு கண்டனர். மேலும் புகார்களையும் அவர்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் இன்று மக்கள் மன்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்கள் கொடுத்த புகார் மீது என்ன நடவடிக்கை இணையவழி காவல்துறையினர் எடுத்தனர் என்ற விவரங்களையும் தெரிந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் தவறவிட்ட 18 செல்போன்கள் கண்டுபிடித்து இன்று அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்ட போன்களின் மதிப்பு சுமார் 3 லட்சம் ரூபாயாகும். கடந்த மாதம் மட்டும் இணையவழி மோசடிக்காரர்கள் பயன்படுத்திய 163 செல்போன் எண்கள் முடக்கப்பட்டன. மேலும் 178 IEMI உள்ள செல்போன்களும் முடக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை இணைய வழியில் ஏமாற்றி பணம் பிடுங்கி 9 வெப்சைட்டுகள் முடக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன், காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி, இணையவழி காவல் நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் புதுச்சேரி ரெட் கிராஸ் அமைப்பினர் இணையவழி காவல் நிலையம் பணிபுரிகின்ற அனைத்து மகளிர் காவல்துறையினருக்கும் சால்வை அணிவித்து மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துச் சென்றனர். என் பெயர் சந்திரா. நான் நெட்டப்பக்கம் காவல் நிலையத்தில் SGSA பணி செய்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை எல்லா துறையிலையுமே பெண்கள் கால் பதிச்சு சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. பெண்கள் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய உலகத்தின் முன்னேற்றத்துக்கு, நாட்டின் முன்னேற்றத்துக்கு, வீட்டின் முன்னேற்றத்துக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் தலை சிறந்து விளங்கக்கூடியவர்கள். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். ஒரு பெண் என்பவள் பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை எல்லாம் தன் தலையில் சுமந்து, இவை யாவுமே சுகமான சுமைகள் என்று சிரித்துக் கொண்டே சொல்லுவள் தான் பெண். இப்படிப்பட்ட இந்த பெண்ணானவள் இந்த உலகத்தில் எவ்வளவு முக்கியமானவள் என்று சொல்லி தெரிய தேவை, அனைவருக்குமே தெரிந்ததுதான். இந்த மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து நல் இதயங்களுக்கும் என் மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி என்பது பெண்கள் நலனுக்கு எதிரான ஆட்சி என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்.
புதுச்சேரி அதிமுக சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மாநில மகளிரணி செயலாளர் விமலாஸ்ரீ முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு தையர் மிஷின், கிரைண்டர், மிக்சி, குக்கர், தவா, மின் அடுப்பு, கேஸ் அடுப்பு, ஹாட் பாக்ஸ், புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அன்பழகன், தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி என்பது பெண்கள் நலனுக்கு எதிரான ஆட்சியாகும். பெண்களுக்கு அனைத்து நிலைகளிலும் பாதுகாப்பற்ற ஒரு அரசை திமுக முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவது வெட்கக்கேடானதாகும் என குற்றம் சாட்டினார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பெண்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட்டு தமிழகமற்ற புதுச்சேரியில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலான போர்க்கால ஆட்சி அமையும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். என் பேர் மீரா. நான் இந்த தொழில் 15 வருஷமாக பண்ணுறேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. அவங்க படிக்க வைக்கணும். நான் காலையிலே எழுந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சரி மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கி வந்துட்டு விட்டுட்டு மறுபடியும் போய் பசங்களை பார்த்துட்டு ஸ்கூலில் விட்டு வரணும் கொண்டு எல்லாமே என்னோட பொறுப்பு தான். எங்கள் வீட்டில் சும்மா சாதம் வேலையாக செய்கிறாங்க. அவங்க வருமானம் 5000 ரூபா தான். அதை வச்சு தான் நான் என்னோட இதுதான் எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது. பிள்ளைங்க படிக்குது ஸ்டேட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்கேன். மற்ற ஸ்கூலில் தான் 2 பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறா. சின்ன பிள்ளை 12th படிக்கிறா. அதனால் இந்த தொழில் தான் நான் பண்ணுறேன். 15 வருஷமாக எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் செய்கிறேன். அதனால எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் திருப்பி என்னோட கஷ்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுன்னு நான் நல்லதாக இருக்கேன். அதனால் எனக்கு மீன் கொடுக்குற கஸ்டமரும் கொஞ்சம் நல்லா பார்த்து எல்லா பொருளும் கொடுப்பாங்க. இதுவாக எனக்கு யாரையும் மகளிர் செய்யணும் பார்த்து. தமிழர் தேசிய முன்னணி சார்பில் உலக மகளிர் நாள் கொண்டாடப்பட்டது. தமிழர் தேசிய முன்னணி சார்பில் உலக மகளிர் நாள் கொண்டாடப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு துளசி பாக்கியவதி தலைமை தாங்கினார். இளம் முனைவர் விசாலாட்சி தமிழ்தாய் வாழ்த்து பாடினார். பாவலர் சரஸ்வதி அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர் மின்னல், புதுவை பல்கலைக்கழகத்தின் விருதுநிலை பேராசிரியர் புனிதவதி, உதவி மயிலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திவ்யா ஆகியோர் கருத்துக்களை வழங்கினர். நத்தமிழ் நாவரசி பூங்குழலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். நிகழ்ச்சியில் தமிழ் மாமணிகள் மணிமேகலை, பூங்கொடி, முனைவர்கள் அவ்வை நிர்மலா, ரேவதி, விஜயராணி, விசாலாட்சி, இளவரசி செல்வகுமாரி, தத்தை பாவலர்கள் அனிதா குமாரி, கலைவாணி, லலிதாம்பிகை, சாமுண்டீஸ்வரி, கலைவாணி, யசுரோனி, சுசித்ரா, பிரீத்தி, பரிதா, வாசுகி, மாலதி பேசினர். நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழர் தேசிய முன்னணியை சேர்ந்த தமிழ்மணி செய்திருந்தார். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே பல துறைகள்ல இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு மகளிர் தினம். சோ உலக மகளிர் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் சோனியா. நான் எம்காம் முடிச்சிருக்கேன். கூடவே கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாமே முடிச்சிருக்கேன். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு பகுதி நேர ஆசிரியரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொருளாதாரம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அதனால வீட்ல இருந்தே நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பூஜை பொருட்கள் எல்லாமே வீட்ல இருந்தே சோசியல் மீடியா மூலம் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேங்க. நிறைய பெண்கள் தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்க இதே சப்போர்ட்டை உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறு தொழில் செய்யக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா நிச்சயமா நம்ம நினைச்ச கோலை அச்சீவ் பண்ணலாம். சில கோலை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எந்த மூலையில, எந்த கிராமத்துல, எந்த முடுக்குல இருந்தாலுமே நீங்க உயர்ந்த நிலையை அடைய முடியும்.
ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. அந்த கோல்ல ரொம்பவே ஃபோக்கஸா இருங்க. அதே மாதிரி அந்த கோலுக்காக கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணுங்க. அந்த நீங்க அடைய போற கோலுக்கான ஸ்கில்ல தயவு செஞ்சு கத்துக்கோங்க. எனக்கு தெரியாது, என்கிட்ட படிப்பு இல்ல, திறமை இல்ல, வீட்டுல வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைய வளர்த்துக்கிட்டு விடாமுயற்சியோட நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க கோலை அடைய முடியும். சோ கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த மகளிர் தினத்தை சிறப்பா கொண்டாடுவோம். நிச்சயமா நீங்க நினைச்சதை உங்க வாழ்க்கையில அடையிறதுக்கான நிச்சயமா நீங்க நினைச்ச எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கையில அடையலாம். நன்றி. பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் முதல் மகளிர் கல்லூரியாகிய பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் பன்னாட்டு மகளிர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் வீரமோகன் தலைமை தாங்கினார். புதுவை அரசின் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவின் செயற் பொறியாளர் கஜலட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ரசா சிறப்புரையாற்றினார். விழாவில் தமிழ்துறை தலைவர் சேதுபதி தலைமையில் பெண்மை வெல்கை எனும் தலைப்பில் மாணவியர் பிரவீனா, பரமேஸ்வரி, கீர்த்தனா, ஹரிதா, அர்ச்சனா ஆகியோர் கவியரங்கில் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். தமிழ் பேராசிரியர் பட்டம்மாள் தலைமையில் மகளிர் மற்றும் சிறுமியர் எதிர்கொள்ளும் சவால்கள் எனும் தலைப்பில் மாணவியர் கிரண்யா, ஃபாத்திமா, நாச்சியார், ஈஸ்வரி, ஆதிலட்சுமி, பார்கவி, சோபனா ஆகியோர் பேசினர். முன்னதாக தமிழ் பேராசிரியர் மணி அனைவரையும் வரவேற்றார். நிறைவாக தமிழ் பேராசிரியர் ராஜகுமாரி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் திரளான மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை மாணவர்கள், ஆசிரியர்கள் செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கிருஷ்ணவேணி. நான் நெட்டப்பக்கத்தில் இருக்கேன். எனக்கு 2 பிள்ளைகள். நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன் நெட்டப்பக்கத்தில். வளையல், மணி, பெண்களுக்கு சம்பந்தமான அனைத்து பொருட்களும் எங்களோட கடையில் விற்பனை பண்ணுறோம். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெண்ணாய் பிறந்ததற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய கணவருக்கு வருமானம் கம்மி தான், இருந்தாலும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பழங்கால நாணயங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்ய ஆசைப்பட்ட பெண் 1,75,000 ரூபாயை சைபர் கிரைம் கும்பலிடம் இழந்தார். புதுச்சேரி புதுசாரம் பகுதியை சேர்ந்தவர் மகேஸ்வரி. இவர் ஃபேஸ்புக்கில் பழங்கால நாணயங்களுக்கு அதிக விலை தருவதாக வந்த விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். அதில் பேசிய நபர் பழங்கால நாணயங்களை வாங்கிக் கொள்வதாகவும் அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டுமென கூறியுள்ளார். இதை நம்பிய மகேஸ்வரி அவருக்கு 1,75,819 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோன்று ரெட்டியார்பாளையம் ரஜினி குப்தா என்பவர் ஆன்லைன் மூலம் 649 ரூபாய்க்கு பொருளொன்று ஆர்டர் செய்துள்ளார். இதையடுத்து ரஜினியை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெலிவரி ஏஜென்சியில் இருந்து பேசுவதாகவும் அவர் வாங்கிய பொருளுக்கு பரிசு விழுந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அந்த பரிசை பெற கூடுதல் பணம் செலுத்த வேண்டும் என கூறினார். இதை நம்பிய ரஜினி 51,695 ரூபாய் செலுத்தி இழந்தார். இதேபோல லாஸ்பேட்டை அறிவுடை நம்பி என்பவர் 9,400 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். இவர்கள் மூவரும் 2,36,914 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். என் பேர் விஜயலட்சுமி. நான் செவிலியராக கடந்த 27 வருஷமாக சுகாதாரத்துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக இருக்கேன். இந்த மார்ச் 8 பெண்கள் தினமாக கொண்டாடப்படுறதை நினச்சி நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன்.
ஏன்னா பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே பொறுமை, பணிவு, அரவணைப்பு எல்லாத்தையுமே கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி பணிவு, ஆற்றல், திறமை அதை வந்து கூடுதலாகவே கொடுத்துருக்காரு ஆண்களை விட பெண்களுக்கு. அதை வந்து நிரூபிக்கும் வகையில் நிறைய பெண்கள் வந்து இன்றைய துறையில் நிறைய சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை சாதிச்சிட்ருக்க அனைத்து பெண்களுக்கும் என் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தினத்தை போற்றுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர். இதில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு செயலர் ஜெயந்தகுமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குனர் முத்துமீனா மற்றும் அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். செயல்களை துரிதப்படுத்துதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இவ்விழாவில் பல்வேறு மகளிர் தின சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுவை கல்வித்துறை முன்பு ரொட்டிப்பால் ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு ரூபாய் 18,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை உயர்த்திய சம்பளத்தை வழங்கவில்லை. ஆகையால் உயர்த்திய ரூபாய் 18,000 உடனே வழங்க வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதற்கான அரசாணையை அரசு வெளியிடாமல் உள்ளது. ஆகையால் கடந்த 5 நாட்களாக ஊழியர்கள் தங்களுக்கு ரூபாய் 18,000 சம்பளம் வழங்க வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமையில் ஊழியர்கள் அனைவரும் கல்வித்துறை அலுவலகம் முன்பு அமர்ந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக ஊழியர்கள் விட்டு அனைவரும் கலந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்களாம் வந்து மகளிர் தினத்தன்று இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இங்கே வந்து நிற்கிறோன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த கல்வித்துறை தான். இந்த கல்வித்துறை நம்பி தான் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து நாங்கள் சரி இன்னைக்கெல்லாம் நாளைக்கு செய்வாங்க சொல்லிட்டு 23 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம். ஒரு வேலை 2 வேலை செய்யல. ஸ்கூல் திறக்கிறதுலேருந்து, ஸ்கூல் பெருக்கிறதுலேருந்து, லெட்டின் பாத்திரம் கழுவுறதுலேருந்து, பால் வாங்குறதுலேருந்து, ஸ்கூல் பூட்டுற வரைக்கும் நாங்கள் எல்லாமே செய்கிறோம். இந்த கல்வித்துறையை நம்பி நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த வேலை செஞ்சு யாரை கேட்டாலும் நீங்கள் எஜுகேஷனை வேலை செய்கிறீங்க, எஜுகேஷன் இது வரைக்கும் எங்களுக்கு எஜுகேஷன் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்றைக்கே நாங்கள் வெளியே போனால் கூட நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சி 22 வருஷமாக உழைச்சி நாங்கள் இதுக்கப்புறம் வெளியே போய் எந்த வேலை செய்ய முடியும்? காரைக்காலில் மகளிர் தின மருத்துவ முகாம், ஏராளமான பெண்கள் பங்கேற்று பரிசோதனை. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் டாக்டர் விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் மகளிர் தினத்தை ஒட்டி சிறப்பு மருத்துவ முகாம், லோன் மேளா மற்றும் மத்திய அரசு திட்டங்களுக்கான பதிவு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். இம்மருத்துவ முகாமில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், நரம்பியல் மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை, கண் மருத்துவம், எலும்பு முறிவு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர். அத்துடன் மகளிருக்கான லோன் மேளா மற்றும் மத்திய அரசின் நலத்திட்டங்களை பதிவு செய்யும் முகாமும் நடைபெற்றது. இதில் கோட்டுச்சேரி, நெடுங்காடு, வரிச்சிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சியில் சாதனை பெண்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட மாணவி சிவப்பிரியா, தேசிய அளவில் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவிகள் சசிகலா, கனிமொழி மற்றும் தேசிய அளவில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற ஸ்வேதா, ரேவதி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். உலக மகளிர் தினம். ஆளுநர், முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் வாழ்த்து. பழங்கால நாணயங்களை வாங்குவதாக கூறி பெண்ணிடம் ரூபாய் 1.50 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் கும்பலுக்கு போலீசார் வலை.
மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வீரமங்கை நிகழ்ச்சி ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.